ரோட்டில் போகவே முடியல, வரவும் முடியல. வேலைக்கு நாங்கள் போகிறோம், ஒத்தையில் போகிறோம். பகல்லே போக முடியல. முதல் நாச்சும் ஒரு 6 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் போகிறோம், ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ 5 மணி 4 மணி ஆனாலே இந்த ரோட்டில் யானை தொந்தரவு பயங்கரமாக இருக்குது எங்களுக்கு. போகவும் முடியல, வரவும் முடியல. இப்போ பிள்ளைக்குட்டி எப்படி காப்பாற்ற நாங்கள் இந்த வேலையை செஞ்சால் தான் எங்களுக்கு பொழப்பு. போகவே முடியல. 8 மணி 9 மணி 10 மணிக்கு வேலை முடியறதுக்கு நாங்கள் 4 மணிக்கு 5 மணிக்கு கேட்டு வீட்டுக்கு போக வேண்டியது இருக்குது. என்ன செய்ய நாங்கள் ஒரு இதை இப்போ ஃபாரஸ்ட்டுக்காரங்க ஏதாச்சும் எதாவது செய்கிறாங்களோ அதுவும் இல்லை. நேற்றுக்கெல்லாம் இந்த கல்லாறுலலாம் காலையில் வேலைக்கு போகிறோம், கோயிலுக்கிட்டே வந்து நிற்கிது. ஒரு இதில் நாங்கள் வேலைக்கு போய் உயிரை கையில் ஏந்திக்கிட்டு தான் நாங்கள் வேலைக்கு போகிறோம். ஆர்ஆர்டிஎம் நல்ல பிரவர்த்தனம் பண்ணுறாங்க, நைட்டு நிற்கத்தான் செய்கிறாங்க. அவங்களும் சொல்லிட்டு குறமில்லை. இது இந்த வேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக 2:30-3 மணிக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுது. இது மட்டும் இல்லை, ஒரு 2 நாளைக்கு முந்தி 3 யானை வந்துருந்துச்சு. இப்போ அதுலேருந்து பிரிஞ்சு ஒன்றா போய் 1 மட்டும் நிற்கிது. இந்த யானையை பாதுகாப்பு பண்ணணும். இந்த பிளாஸ்டிக்கை வெளியே போடாமல் இது ஒரு பிரயோஜனப்படுத்தி மக்களுக்கும் வனவிலங்குகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இந்த யானை படையப்பா இங்கே நிற்கிறதுனால அது வேஸ்ட்டெல்லாம் சாப்பிடுது. அதனால அது உயிர் பாதுகாப்பு இல்லை. அதை காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் அதை விடுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணணும். 2வது, எங்களுக்கு பொதுமக்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே செம்மையான இல்லை. ஏன்னா எந்த நேரத்தில் யானை ரோட்டில் நிற்கும்னு தெரியாது. அதனால் நாங்கள் பயந்து உயிருக்கு பயந்து தான் நாங்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். தயவுசெய்து இந்த யானையை எங்கேயாவது ஒரு காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ளே கொண்டு விடுமாறு கேட்டுக்கிறேன்.